நீங்கள் காங்கிரஸ் இயக்கம், நீங்கள் பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி தோழர்கள், அவங்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த எதிர்பார்ப்பை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அதே மாதிரி எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறனால எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் தேவைங்கிறது தலைமை முடிவு செய்யும். அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் இவ்வளவு எங்களுக்கு அங்கீகாரம் தேவைங்கிறது நாங்கள் அது சொல்லியிருக்கிறோம். அப்போ அதை நோக்கி நாங்களுடைய அரசியல் பயணம் தொடர்கின்றது. சமீபத்தில் திருச்சியில் நீங்கள் தமிழகமே வியக்கும் வண்ணம், ஏற்கனவே சொன்னோம், தமிழகம் வியக்கும் வண்ணம் ஒரு மாநாடு நாங்கள் நடத்துவோம் சொன்னோம். அந்த அந்த எதிர்பார்ப்புகளை மீறி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அன்னைக்கு திருச்சியில் மக்கள் அவ்வளோ தூரம் திரண்டிருந்தாங்க. எங்களுடைய இயக்க தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுடைய திருச்சி மாநாடு கொடுத்துருக்கு. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இழந்திருக்கும். நாங்கள் இழந்த அங்கீகாரத்தை திரும்பி மீட்கணுங்கிற அந்த ஆசை, அந்த வேட்கை எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதனால அன்னைக்கு கூட்டணி அந்த எத்தனை சீட்டுகள் வேணுங்கிறத இயக்க தலைமை, கூட்டணி தலைமை கிட்ட பேசி இது பண்ணுவாங்க. பிற இயக்கங்களுடைய இதை பற்றி நான் சொல்ல முடியாது. அதான் சொல்லலையா நீங்கள், அதாவது பத்திரிகை நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள் நாரதர் வேலையை நீங்கள் பண்ணிடுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று எடுத்து போடுறீங்க. அதுலேயும் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு தலைப்பு போடுறீங்க. அந்த தலைப்பை பார்த்த உடனே அது ஒரு பரபரப்பு உருவாக்குது. அந்த பரபரப்பை நான் உருவாக்க நினைக்க விரும்பலை. அதனால் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஆசைகளை நான் சொல்லியிருக்கிறனால அன்னைக்கு எங்கள் இயக்க தலைமை, கூட்டணி தலைமை அது முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.